இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 8 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே டக்கமாரு தான் காட்டுவாங்க. லீஃப்ல இருக்க பேர்ட் மெசஞ்சர்ஸ்க்கு லீஃப் வில்லேஜை சேர்ந்த ஷினோபிஸ் ஃபுட் வச்சுட்டு இருப்பாங்க. டக்கமாரு அந்த பிளேஸை ரீச் பண்ணிரும். இவ்வளோ காலையில் எங்கேருந்து மெசேஜ் வந்திருக்கும்ட்டு ஷினோபி பக்கத்தில் போய் பார்ப்பான். ஹிடன் சாண்டோட ஃபாஸ்டஸ்ட் மெசேஞ்சரான டக்கமாருவா அப்படின்ட்டு ஷாக் ஆவான். அது கொண்டு வந்த மெசேஜில் இருக்க சீலை ரிலீஸ் பண்ணுவான். அதில் ஒரு ஸ்க்ரால் இருக்கும். இது லெவல் 1 எமர்ஜென்சி மெசேஜ் அப்படின்ட்டு ஷாக் ஆவான். நட்டோரி உடனே சைஃபர் காப்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்துவாரு. நருட்டோ ரொம்ப நாளாச்சு ரியல் மிஷனுக்கு போய் அப்படின்னு பேசிட்டு வரும்போது சக்குரா வந்துட்டு எந்த மிஷன் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கடா, தேவையெல்லாம் பேசாதேன்பா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்பா. சரி பாப்போம் அப்படின்பாரு ககாஷி. இந்த பாயிண்ட்ல யூரிக்கா பாத்தீங்கன்னா நகருங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவாங்க. நருட்டோ செம்ம காண்டாயிருவான். சைஃபர் கப்ஸை சமன் பண்ணிருக்காங்கன்னா அப்ப காலையில பார்த்த பறவை சம்திங் அப்படின்ட்டு ககாஷி வியர்டா ஃபீல் பண்ணுவாரு. லெவல் 1 எமர்ஜென்சி மெசேஜ் வந்தாதா சொன்னீங்க அப்படின்ட்டு யூரிக்கா கேட்பாங்க. இதோ இங்கேன்னு கை காமிப்பாங்க. கண்டிப்பா சாண்ட் வில்லேஜ்ல ஏதோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஷினோபிஸ் பேசிட்டு இருக்கும்போது அதை செக் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்ட்டு சீலை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஓபன் பண்ணி பார்த்துட்டு இதை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்பாங்க. டீகோட் பண்றேன் அப்படின்பாங்க யூரிக்கா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டீம் ககாஷி டெப்ளாய்டு அப்படிங்கிற எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காங்குரோவோட க்ரோவை சமாளிச்சிருப்பான் இல்லையா, அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா டெய்டரா நக்கல் பண்ற மாதிரி இந்த ஜின்ஜூரிக்கிக்கு சிப்ளிங்ஸ் இருக்கதா கேள்விப்பட்டோம்ல, அதுல ஒருத்தன் பப்பட் மாஸ்டர் நாங்க, அது இவன் தான் போல அப்படின்ட்டு இவன் பேரு கான்டாரோ கான்பாச்சி அப்படின்பா. காங்குரோடா அப்படின்னு கத்துவான். காங்குரோ எத்தனை தடவை அவனோட பப்பட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் ஈஸியா தடுத்துருவான். சசோரி, நான் தான் உன் ஆப்போனன்ட்னு சொன்னேன்ல, டெய்டரா நீ என் வழியில குறுக்க நிக்கிற, டைம் வேஸ்ட் பண்ணாம நீ முதல் கிளம்பு அப்படின்றவான். அவ்வளோ ஈஸியா விட்டுற மாட்டேன்பான் காங்குரோ. சசோரி செம காண்டா இருப்பான். என்னை திரும்ப சொல்ல வச்சிடாத, நான் தான் உன் ஆப்போனன்ட் அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுவான். இவனை போட்டு தான் போய் அடுத்து அவனை சேஸ் பண்ணும் போல அப்படின்னு திங்க் பண்ணுவான் காங்குரோ. பாக்கி சைட் காட்டுவாங்க. இன்னுமே ட்ராப்ஸ் இருக்கலாம், அதனால பார்த்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்பாரு. பர்சியூட் டீம் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிரும். பாக்கி இவங்க சொல்ற மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காங்குரோவை சேஸ் பண்ணி போங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு பேட்டில் இறங்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாலும் சண்டை போட வேணாம், அவங்களோட ஹைட் அவுட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியாச்சும் ட்ரை பண்ணுங்க. காசேகாகே ரெஸ்கியூ டீம்ங்கிறது அவங்களோட ஹைட் அவுட்டை கண்டுபிடிக்க வேண்டியதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏதாவது சில இன்ஃபர்மேஷன்ஸோடனாவது வர மாதிரி பாருங்க அப்படின்பாரு. அவங்க கிளம்பினதுக்கு அப்புறமா காங்குரோ தேவையில்லாத வேலை எதையும் பண்ணிராதா அப்படின்ட்டு திங்க் பண்ணுவாரு. காங்குரோ சசோரி கிட்ட என் பப்பட் ஷோவை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். இன்ஃபேக்ட் சசோரியை குழப்பற மாதிரி பாத்தீங்கன்னா அவனை சுத்தி பயங்கர வேகமா மூவ் பண்ண வைப்பான். திடீர்னு ஒரு பக்கமா இருந்து காங்குரோ அட்டாக் பண்ணும்போது சசோரி அதை ஈஸியாவே தடுத்துருவான். நீ பயங்கரமா தான் சண்டை போடுற அப்படின்பா. திடீர்னு பார்த்தா கிரவுண்ட்ல இருந்து சசோரிய பிளாக் ஆண்ட்ங்கிற பப்பட் வந்து அட்டாக் பண்ணும். பிளாக் ஆண்ட் காணாம போனதும் கூட உனக்கு தெரியலையா, நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்ட்டு அதை ஒரு ட்ராப் லைக் செட் பண்ணுவான் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா சசோரி மாட்டிக்குவான். க்ரோ பப்பட்டோட அந்த ஷார்ப் பிளேட்ஸ் எல்லாமே வரும் அதுல இன்சர்ட் ஆகுற மாதிரி. இதுக்கப்புறமா பப்பட் ஷோ சீக்ரெட் பிளாக் மூவ் அயன் மேடன் அப்படிங்கிற ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான் காங்குரோ. பயங்கர ஃபோர்ஸா இன்சர்ட் ஆகும். ஷோ முடிஞ்சு அப்படின்பா காங்குரோ. நருட்டோ மிஷன் எது கொடுத்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டா நடந்துக்குவான். சி ரேங்க் மிஷனா எவன் கேட்டான், இது என் தகுதிக்கே வந்த இழுக்கு அப்படின்பா. சக்குராக்கெல்லாம் பயங்கர கடுப்பா இருக்கும். இவன் என்ன சொல்லிட்டு வந்தா இங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. கக்காஷி மனசுக்குள்ள செல்ஃபிஷா நடந்துக்கிறான் பாரு, அப்புறமேல அதை என்ன புடிச்சல பேசும் அப்படின்ட்டு திங்க் பண்ணுவாரு. எப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியுமாச்சேன்னு சொன்னாடே. சீசுனே மன்னிப்பு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்பவுமே கம்மியான ரேங்க் மிஷன் கொடுக்கலான்னு அவங்க தான் ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதனால இருக்கா மென்டலி அவன் இன்னும் மெச்சூரே ஆகல அப்படின்ட்டு செம சேடா வாப்ல. நீ திரும்ப இப்பதான்டா வந்திருக்க, அதனால ஈஸியான மிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு கொடுத்தேன் அப்படின்பாங்க. சொன்னாடே எவன் கேட்டா அவங்க கேட்டா அப்படின்பா. சக்குரா மன்னிப்பு கேட்டுட்டு நான் அப்புறமேல அவன் பயங்கரமா திட்டிக்கிறேன், நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்பா. பைத்தியக்காரன், அவங்களோட விஸ்வரூபம் தெரியாம இவன் வேற இப்படி பேசிட்டு இருக்கானேன்ட்டு பயங்கர கடுப்பாவா. மிஷன் டீடைல்ஸ கொடுக்கறப்ப நருட்டோ உங்களுக்கு தேர்ட் ஹோக்காகவே எவ்வளவு பரவாயில்ல அப்படின்பா. ஏதாச்சும் சொன்னையாடாங்கும் போது சக்குராலாம் ரொம்பவுமே பயப்பட்டு நருட்டோட கழுத்து பிடிச்சு நிற்க ஆரம்பிச்சிருவா. வாய மூடுறா குரங்க அப்படின்னு. இந்த பாயிண்ட்ல யூரிக்கா வந்து ரொம்பவுமே எமர்ஜென்சியான மிஷன் வந்து சாண்ட்ல இருந்து அனுப்பிச்சாங்களே, அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க 5th ஹோக்காகே கிட்ட. டீகோட் பண்ண மெசேஜை காட்டும் போது என்ன அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க. சொன்னாடே காங்குரோ அவனோட பிளாக் அண்ட் பப்பட்டை யூஸ் பண்ணி சசோரியை கேப்சர் பண்ணிருப்பான். அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மண்ணு மட்டும் தான் வரும். என்னடா இருக்குன்ட்டு உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா சாண்ட் க்ளோனா இருக்கும். காங்குரோக்கு பேக் சைடுல அப்பியர் ஆவான். லீஃப்ல காட்டுவாங்க. அந்த மெசேஜை பார்த்த இருகா அண்ட் சீஜுனே ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. என்னாச்சுன்னு நருட்டோ கேட்கும் போது அக்காட்சுகி ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ்
காசைக்காக இவ கடத்திட்டாங்க அப்படின்பாங்க. மறுபடியும் அவனுங்களா அப்படின்ட்டு பயங்கர கடுப்பாவா நருட்டோ. சாண்ட்ல இருந்து நமக்கு அபிஷியலா ரெக்வஸ்ட் வந்ததுக்கு காரணமே அகாட்சுகியை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாடி சொல்லிட்டு டீம் ககாஷியை பார்க்கும்போது இல்ல அவங்கள மட்டும் டெப்ளாய் பண்றேன்னு சொல்லாதீங்க அப்படின்பாங்க சீஜுனே. வேற வழி இல்ல, நமக்கு இப்ப டைமும் கிடையாது அப்படின்ட்டு நீங்க புது மிஷனுக்கு போக போறேன்னு சொல்லி ஹிடன் சாண்ட் வில்லேஜுக்கு போயிட்டு அங்க என்ன ஆச்சுங்கிற ப்ராப்ளமை எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, அதே மாதிரி அவங்களுக்கு பேக்கப்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்பாங்க. காங்குரோ அவனோட சென்பான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான், சிம்பிளா டாச் பண்ணிடுவான். சசோரி எப்படி அதை பண்றான்ட்டு அட்டாக் பண்ண பாத்தீங்கன்னா அதை டாச் பண்றதும் தடுக்கிறதுமாவே இருப்பான் சசோரி. காங்குரோக்குலாம் செம கடுப்பா இருக்கும், என்னோட மூவ்மெண்ட்ஸை எப்படி தான் அவன் ரீட் பண்றான் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அவன் எப்பயாச்சும் தான் நகரவே செய்யறான் அப்படின்ட்டு கடுப்பா தான் இருப்பான். இவ்வளவுதான் உன்னால முடியுமா அப்படின்பா சசோரி. காங்குரோ பயங்கர கடுப்பாயிருவான். திரும்ப அவனோட பப்பட்ஸ் அவனை சுத்தி ஓட வைப்பான். இந்த பாயிண்ட்ல பாய்சன்ட் மிஸ்ட் இன்ஃபர்னோ கான்செக்யூட்டிவ் நீடில் காம்போ அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். முடிஞ்சாங்க மாதிரி தான் திங்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மிஸ்ட் கலைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அடி கூட பட்டிருக்காது சசோரி மேல. பயங்கர கடுப்போட இப்படி தாண்டா உனக்கு அந்த ஒரு பாய்சன் மிஸ்டும் கூட எஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்பா. மற்றவங்களை வெயிட் பண்ண வைக்கிறது என் பாலிசியே கிடையாது, நீ முடிச்சிட்டதானே, இது என்னோட டர்ன்ட்டு அட்டாக் பண்ணுவான். சாலமாண்டர் பப்பட்டை யூஸ் பண்ணி ஈஸியா தடுத்துருவான். அதுல அயன் வால் டிஃபென்ஸ் இருக்குன்பா காங்குரோ. இதுக்கு முன்னாடி 2 ஷினோபிஸை வந்து காப்பாத்திருப்பான் இல்லையா காங்குரோ, அவ்வளோ பெரிய பிளாஸ்ட்ல இருந்தும். அதுவுமே பாத்தீங்கன்னா சாலமாண்டரை யூஸ் பண்ணி தான் தப்பிச்சிருப்பான். அந்த வகையில உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்பா காங்குரோ. ஓ உன்னோட இந்த ஹை லெவலான டிஃபென்ஸை யூஸ் பண்ணி எங்கிட்ட இருந்து சேஃபா எஸ்கேப் ஆயிருவ இல்லையா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுவான். சாலமாண்டர்ல அந்த பிளாக் கலர் பார்ட் மொத்தமாவே உடஞ்சிரும். காங்குரோவை அட்டாக் பண்றதுக்கு வருவான். எப்படா அதை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல இருப்பான் காங்குரோ. டைரக்ட் ஹிட் வைப்பான். காங்குரோ ரொம்ப தூரம் பாந்து போய் விழுவான். பப்பட்ல மற்ற பார்ட்ஸை விட மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஜாயின்ட்ஸ் ரொம்பவுமே வீக்கா இருக்கும்டா அப்படின்பா. அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் அந்த பப்பட்டையுமே உடைச்சிருப்பான். இதோட அந்த ஆட்டத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்பா சசோரி. டெமாரி டீ ஷாப்ல இருப்பா. டீ குடிக்க போகும்போது அந்த கப்புல கிராக் விழுகும். இன்ஃபேக்ட் நம்ம வீட்டுல கூட சில விஷயங்கள் இருக்கும் சாஸ்திரம்னு சொல்லி, அதாவது கண்ணாடி உடஞ்சா அது ஒரு பேட் ஆமன் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு கெட்ட செய்தி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொதுவாகவே அந்த மாதிரியான விஷயத்துல டெமாரிக்கு வந்து நம்பிக்கை இருக்காது, இருந்தாலுமே கொஞ்சம் பேட் ஃபீலிங்கா இருக்கேன்னு திங்க் பண்ணுவா. காங்குரோ பயங்கர ரேஜோட அவனோட பிளாக் ஹேண்ட் க்ரோ ரெண்டத்தையுமே யூஸ் பண்ணி குனாய்ஸ் அண்ட் சென்பான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அடிப்பான். எல்லா அட்டாக்ஸையுமே தடுத்துருவான். என்னோட இடன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படா இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்ட்டு கடுப்பாவான் காங்குரோ. டேலண்டான பர்சன் தான் தம்பி நீ, ஆனா தப்பான ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணிட்ட அப்படின்பா சசோரி. எந்த அட்டாக்குமே வைக்கிறதுக்கு விட மாட்டான். உன்னோட பப்பட்ஸ்ல இருக்க ஹிடன் பாய்சனும் கூட என்னால பார்க்க முடியும்டா அப்படின்ட்டு எல்லா பப்பட்ஸையுமே போட்டு தாறுமாற உடைச்சிருவான் சசோரி. க்ரோ பிளாக் அண்ட் சாலமாண்டர் அப்படின்ட்டு கத்துவான் காங்குரோ. என்னோட எல்லா ஹிடன் வெப்பன்ஸையுமே ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தன் ஃபுல்லா ரீட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு பயங்கர ஷாக்ல இருப்பான் காங்குரோ. உனக்கு ஒரே குழப்பமா இருக்கும்ல, எப்படா இவனால இத்தனை விஷயத்தையும் பண்ண முடியுதுன்னு. ஏன்னா க்ரோ, பிளாக் அண்ட் சாலமாண்டர் இந்த 3 பப்பட்டையும் கிரியேட் பண்ணது வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்பா. காங்குரோவுக்கு அள்ளு விட்டுரும். ஜிராயா தூங்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. இந்த பாயிண்ட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஜிராயாவோட நெஞ்சில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தழும்பு இருக்க வேண்டியது, அதை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த தழும்பை இந்த எபிசோட்ல காட்ட மாட்டாங்க, ஃபியூச்சர்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் ப்ரோ ஃபியூச்சர்ல பார்க்க போற எபிசோடுக்கு எதுக்கு இங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் டவுட் ஆகலாம். டைம் லைன் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தழும்பு இதுக்கு முன்னாடியே வந்து கிரியேட் ஆயிருச்சு, இன்னும் நம்ம கிட்ட காட்டல, அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜிராயாவை எழுப்புறக்கு அந்த டோட் மெசஞ்சர் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸ்கிரால் இருக்கும். அந்த மெசேஜ் பார்த்தோன்னே ஏன்டா முட்டா பையில இதை முதல்ல சொல்ல மாட்டேடா அப்படின்ட்டு நம்ம தூங்குறக்கான நேரம் இது இல்லை அப்படின்ட்டு கிளம்புவாரு. கடைசியில என்னையுமே ஒருத்தன் எனக்காக வெயிட் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்களாடா அப்படின்ட்டு. இருந்தாலுமே அது நல்ல ஃபன்னா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் யாரோட இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணது இல்ல, என்னோட ஜூனியர் கூட ஃபைட் பண்ணது சந்தோஷம் அப்படின்பா சசோரி. அப்படின்னா நீதான் பப்பட் யூனிட்டோட கொண்டாடப்பட்ட மாஸ்டர் கிராஃப்ட் மேனா சசோரி ஆஃப் த ரெட் சாண்டா அப்படின்பா காங்குரோ. டேல் சிம்பிளை காட்டுவாங்க அந்த பப்பட்ல. பரவாயில்ல, குழந்தைகளுக்கும் கூட என்னோட பேர் தெரிஞ்சிருக்குங்கிறதுல எனக்கு கௌரவமா தான் இருக்கு அப்படின்பா சசோரி. நீ சேண்டை விட்டு போய் 20 வருஷத்துக்கு மேலாச்சு, திரும்ப எதுக்குடா வந்த அப்படின்பா சசோரி. சாக போறவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்பா. திடீர்னு பார்த்தா காங்குரோ கீழே விழுவான். அவனோட உடம்பு உணர்வே இல்லாம இருக்கும். இவனும் பாய்சன் யூஸ் பண்ணிருக்கானா அப்படின்ட்டு அந்த அட்டாக்ல தான் நடந்திருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவான். பாய்சன் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சான்ட்டு ஃபைனல் ப்ளோ வைக்க வரும்போது காங்குரோ அவனோட பப்பட்டை யூஸ் பண்ணி தடுத்துட்டு க்ரோவோட அந்த ஹேண்டை யூஸ் பண்ணி அவனோட ஸ்கார்ஃபை லைட்டா கிழிச்சு அந்த கையில ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சுக்குவான். இவ்வளவு சஃபரிங்கோட வாழ போறேன்னா சரி, நான் ஒன்ன கொல்லல, அந்த பாய்சனே உன்னை கொன்றுட்டும், 3 நாளுக்கும் குறைவா தான் இருக்கு அப்படின்ட்டு கிளம்பிடுவான் சசோரி. கண்ணம் மூடும் போதும் கூட காராவை பத்தி தான் திங்க் பண்ணுவான் காங்குரோ. சாண்டோட பேக்கப் யூனிட் பாத்தீங்கன்னா காங்குரோவை கண்டுபிடிச்ச மாதிரி வாய்ஸ் ஓவர் மட்டும் கேட்கும். டீம் ககாஷி லீஃபோட என்ட்ரன்ஸ்ல இருந்து கிளம்புவாங்க. இருக்கா நருட்டோக்கு குட் லக் சொல்லுவாரு, தேங்க்ஸ் பண்ணிட்டு கிளம்புவான். ஜிராயா இந்த இடத்துக்கு வந்துட்டு புது மிஷனா அப்படின்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பாரு. சுனாடே கிட்ட அகாட்சுகி சாண்ட் வில்லேஜ்லன்னு சொல்ல வரும்போதே எல்லாமே தெரியும், அந்த மிஷனுக்காக தான் இவங்களை தாட்டி விடுறேன் சாண்டுக்கு அப்படின்பாங்க. ஜிராயா நருட்டோவை பார்த்துட்டு அகாட்சுகிக்கும் நருட்டோவுக்கும் இடையில இருக்க விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்பாரு. தெரியும், இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படின்றவாங்க சுனாடே. கடுப்பான ஜிராயா
ஜிராயா நருட்டோ ஒரே செகண்ட் நீங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. அக்காட்சுகி கிட்ட மட்டும் முட்டாள்தனமா எதையும் பண்ணிராத அப்படின்பாரு. அவனுங்களுக்கு என் கூட பிசினஸ் இருக்குல்ல, அதனாலதான் அவனுங்களே தேடி போறேன் நான் அப்படின்பான். இப்படி முட்டாள்தனமா உன்னோட பொறுமையை இழந்துராத, பார்த்து சண்டை போடு, எக்காரணத்தை கொண்டு அந்த பவரை யூஸ் பண்ணிராத அப்படின்பாரு. எனக்கு தெரியும் அப்படின்பா நருட்டோ. கக்காஷி கிட்ட ஜிராயா நருட்டோ எந்த ஒரு முட்டாள்தனமான விஷயத்தையும் பண்ணாம பாத்துக்க, உன்னை நம்பி தான் தாட்டி விடுறேன் அப்படின்பாரு. சரி அப்படின்பாரு. நருட்டோ கக்காஷி சென்சே சக்குரா வாங்க போலாம் அப்படின்பா. சக்குரா ஓடிடுவா. கக்காஷி ஜிராயா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஜிராயா சுனாடேன் இருக்கா 3 பேருமே நருட்டோ மேல கன்சர்னா இருப்பாங்க. கவலைப்படுறையா இருக்கான்னு சொல்லி சுனாடே கேட்கவும், அவன் இனிமேல் வீக்கான ஷினோபிலாம் கிடையாதுல்ல, அவனை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்ல, சக்குராவுக்கும் அதே தான் அப்படின்பாரு. சீக்கிரமா வளர்ந்துட்டாங்களா அப்படின்பாங்க. நருட்டோ செம்ம ரேஜோட இருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் த ஜின்சுரிக்கிஸ் டிஎஸ் அப்படிங்கிற எபிசோட பார்க்க போறீங்க அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா ஆன்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்க்ரால ஓபன் பண்ணுவாங்க. சுனாடே லீஃபுக்கும் சாண்டுக்குமான அலையன்ஸை பத்தி பேசுவாங்க. சுனின் எக்ஸாம் நடந்தப்ப பாத்தீங்கன்னா லீஃப்ல எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாத டைம்ல அட்டாக் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு சம்பவத்தினால தேர்ட் ஹோக்காகே இறந்திருப்பாரு. அதே மாதிரி சாண்டோட காசேகாகேவும் இறந்திருப்பாரு. இதுக்கப்புறமா தான் ஒரோச்சிமாரு நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறம் 2 நேஷனுமே பில்ட் ஆயிட்டு இருக்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு அலையன்ஸுக்கு வந்திருப்பாங்க, ஒரு நட்பு நாடா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. லீஃப் வில்லேஜ் ரீபில்ட் ஆயிட்டு இருக்கனால பாத்தீங்கன்னா அந்த ஒரு அலையன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த பாயிண்ட்ல தான் அந்த ஸ்கூலோட கரிக்குலம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா காப்பி பண்ணி அவங்க நேஷன்ஸுமே டெவலப் ஆயிட்டு இருந்திருக்கும். இந்த பாயிண்ட்ல நருட்டோ பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அரைஸ் பண்ணிருப்பான் இல்லையா, சிக்கமாருக்கும் டெமாரிக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த சாண்டுக்கும் லீஃபுக்குமான இந்த அலையன்ஸுங்கிறது நல்ல ஹெல்த்தியா தான் போக போகுது அப்படின்பாங்க. அந்த ஸ்க்ரால்ல சீல் பண்ணுவாங்க, அதுல அப்னு எழுதிக்கும், அதாவது இந்த ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இதோட இந்த எபிசோட் முடியுது.